டிராகன் படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து, ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் இவங்க 3 பேரோட சினிமா ஜேர்னி வந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போறதுக்கு வந்து இந்த ஒரு டிராகன் படம் ஹெல்ப் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். STR 51ல வந்துட்டு ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து 2 பேர் சேர்ந்திருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனுக்கு 3வது படமா LIK ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு சாங் கூட வந்துருச்சு. இப்போ 4வது படத்தோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து தளபதி வந்து டிராகன் படத்தை பார்த்திருக்காரு. ஸோ மூவி டீம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு வகையில் டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்துவை பார்த்துட்டு சூப்பர் ரைட்டிங் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காராமா. பிரதீப் ரங்கநாதனை பார்த்துட்டு கலக்குறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஆல்ரெடி வந்து சிவகார்த்தினை பார்த்துட்டு நம்ம தளபதி வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டிங்கன்னு சொல்லி ஒரு டேக்லைன் கொடுத்தாரு. அந்த ஒரு வரிசையில் இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்துட்டு கலக்குறீங்க ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு டேக்லைன் வாங்கி SK எப்படி பெரிய ஆனாரோ அதே மாதிரி நம்ம பிரதீப் ரங்கநாதனும் ஆவாரா மாட்டாரான்ற உங்களோட கருத்து வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தென் பிரதீப் ரங்கநாதனோட 4வது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு 11/7 வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வகையில் இந்த ஒரு போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு ஜப்பான் படத்தோட ஒரு லுக் பார்க்குற மாதிரி வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. இந்த ஒரு படத்துல மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம சாயா பிங்கர் தான் வந்து ஜாயின் ஆயிருக்காரு. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சாயா பிங்கர் பெரிய பெரிய படத்துல வந்து ஜாயின் ஆயிட்டு இருக்காரு. அந்த ஒரு வரிசையில் இப்போ பிரதீப் ரங்கநாதனோட 4வது படத்துல ஜாயின் ஆயிருக்காரு. அதே மாதிரி பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல டிராவிட்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு வந்து இந்த ஒரு படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. கன்ஃபார்மா என்னன்னு சொல்லி போக போக அப்டேட் வரும். அதே மாதிரி இந்த ஒரு படத்துல ஹீரோயினும் மமிதா பைஜு தான் நடிக்க போறாங்கன்னு சொல்லி இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்ரெடி இந்த மமிதா பைஜு வந்து தமிழ்ல தளபதியோட ஜனநாயகம் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி தனுஷ் கூட ஒரு படம். இப்போ அந்த ஒரு வரிசையில் இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் கூட 4வது படத்துல வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. சரி, ஓகே, வேற ஏதாவது அப்டேட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்றேன்.